இரண்டாவது கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலி அவர்களின் ஆட்சிக் காலம் கிபி 634 முதல் 644 வரை நீதிக்கும் நேர்மைக்கும் உலக புகழ் பெற்றது. அவர் வழங்கிய பல அதிரடி தீர்ப்புகளில் மிகவும் பிரபலமான ஒன்று எகிப்து ஆளுநரின் மகனுக்கும் ஒரு சாதாரண குடிமகனுக்கும் இடையிலான வழக்காகும். இந்த தீர்ப்பு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதற்கு இன்று வரை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. வழக்கின் பின்னணி எகிப்தின் ஆளுநராக அம்ரு இப்னுல் ஆஸ் ரலி அவர்கள் இருந்தபோது அங்கே ஒரு குதிரை பந்தயம் நடைபெற்றது. அந்த பந்தயத்தில் ஆளுநரின் மகனுடைய குதிரையும் ஒரு சாதாரண எகிப்திய குடிமகனின் கிப்தி இனத்தைச் சேர்ந்தவர் குதிரையும் போட்டியிட்டன. பந்தயத்தின் முடிவில் அந்த சாதாரண மனிதரின் குதிரை வெற்றி பெற்றது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஆளுநரின் மகன், நானோ கண்ணியமிக்கவர்களின் மகன் என்று கூறிக்கொண்டு அந்த மனிதரை சாட்டையால் அடித்தார். உமர் ரலி அவர்களின் அதிரடி நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் நீதியை தேடி எகிப்திலிருந்து மதீனாவிற்கு பயணம் செய்து கலீஃபா உமரிடம் முறையிட்டார். புகாரை கேட்ட உமர் ரலி உடனடியாக ஆளுநர் அம்ரு இப்னுல் ஆசையும் அவரது மகனையும் மதீனாவிற்கு நேரில் வருமாறு உத்தரவிட்டார். வழங்கப்பட்ட தீர்ப்பு இருதரப்பு விசாரணையும் முடிந்த பிறகு உமர் ரலி பின்வரும் அதிரடி தீர்ப்பை வழங்கினார். பழிக்கு பழி. பாதிக்கப்பட்ட எகிப்தியரிடம் ஒரு சாட்டையை கொடுத்து ஆளுநரின் மகனை எல்லோர் முன்னிலையிலும் திருப்பி அடிக்கச் சொன்னார். அந்த மனிதரும் தன்னை அடித்தது போலவே ஆளுநரின் மகனை அடித்தார். ஆளுநருக்கு எச்சரிக்கை. பிறகு உமர் ரலி அந்த ஆளுநரின் தலையிலும் ஒரு அடி கொடுங்கள், ஏனெனில் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அவரது மகன் உங்களை அடித்தார் என்றார். ஆனால் அந்த மனிதர், என்னை அடித்தவரை நான் அடித்துவிட்டேன், அது போதும் என்று கூறி மறுத்துவிட்டார். உமர் ரலி உதிர்த்த வரலாற்று பொன்மொழி. இந்த வழக்கின் முடிவில் உமர் ரலி தனது ஆளுநரை பார்த்து பேசிய அந்த வரிகள் மனித உரிமை வரலாற்றில் மிக முக்கியமானவை. மக்களை அவர்களது தாய்கள் சுதந்திரமானவர்களாகவே பெற்றெடுத்தனர். அவ்வாறிருக்க எப்போது முதல் அவர்களை நீங்கள் அடிமைகளாக மாற்றினீர்கள்? இந்த தீர்ப்பின் சிறப்பம்சங்கள் சமத்துவம். ஒரு ஆளுநரின் மகனாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பதை உறுதிப்படுத்தினார். துணிச்சல். தனது நிர்வாகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளையும் தண்டிப்பதில் அவர் தயக்கம் காட்டவில்லை. மனித உரிமை. அடிமைத்தனம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தார்.